அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். राकेश टिकैत जी, युद्धवीर सिंह जी बहुत दूर से आए हैं. हम लोग बहुत विश्वास करते हैं, बहुत दूर से आए आंदोलन के लिए. बहुत बहुत धन्यवाद. ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு போராட்டத்திற்கு எனது தலைமையிலான இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் முழு ஆதரவு அளிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒரு பிரதிநிதியாக இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாநில தலைவராக டாக்டர் எஸ் ஆனந்த்குமார் இந்த அனைத்து கோரிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பதிவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. நான் கேட்கறது ஒண்ணே ஒன்று, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாத? ஐஏஎஸ் படித்த மேதாவிகள், ஆட்சியாளர்கள், மக்களை புரிந்து கொண்டவர்கள் தெரியாத? தூங்குறவங்களை நீங்க எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை நீங்கள் எழுப்பவே முடியாது. எழுப்புங்கள். நான் அரசுக்கு கோரிக்கை விடுக்கவில்லை, உங்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். அரசு எப்படி முடிவெடுக்கிறது? எண்ணிக்கையை பார்த்து. இன்னைக்கு 25,000 சேர், 25,000 சேரும் இன்னைக்கு நிறைஞ்சு போய் நின்றுட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கரவசை எழுப்புங்கள். இந்த கூட்டம் அடுத்த மாநாட்டில் 1 லட்சமாக மாற வேண்டும். இந்த 25,000 என்பது 1 லட்சமாக மாற வேண்டும். மாறுமா மாறாதா? மாற்ற முடியுமா முடியாதா? முடியாது என்பதே கிடையாது. நாம் இதை முடித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா நன்றி. அடுத்து கரும்பு விவசாயிகள் அணியின் கோ வீரமணி அவர்களை தீர்மானம் வாசிக்க அழைக்கிறோம். பாரத தாயின் வீரமகன் அன்பு சகோதரர் ஈசன் முருகசாமி அவர்களே, உலக மக்களுக்கு உணவு தந்து உயிர் காக்கும் என் உழவர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரும்பு, சர்க்கரை கரும்பு ஒரு டன்னிற்கு 5,000 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்று நமது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துடைய கோரிக்கையாக இங்கு வைத்திருக்கின்றோம். அதை மத்திய மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, பொங்கல் கரும்பு நம்ம வத்தி 2 வைக்கிறோம், வெத்தலை 2 வைக்கிறோம், பாக்கு 2 வைக்கிறோம். இந்த அரசுக்கு ஏன் தெரியல ஒத்த கரும்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒத்த கரும்பை ரெட்டை கரும்பு ஆக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இந்த கரும்பை கொள்முதல் பண்றதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடி இதை வாங்கினோம்ன்றது இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஒரு கரும்பை 35 ரூபாய் கொடுத்து அரசு கொள்முதல் பண்ணாலும் 2,30,00,000 ரேஷன் கார்டுக்கு மொத்தம் 80,50,00,000 ரூபாய் அரசு நிதி ஒதுக்கினாலும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் 40 கோடியை கொள்ளடிக்கிறான். கரும்பு போட்டு நாங்கள் வெட்டி லோடி ஏற்றி விட்டோம்னு சொன்னாங்க எங்களுக்கு 5 ரூபா, அரசியல்வாதிக்கு 20 ரூபா. இந்த அரசியல்வாதிகளே, நீங்க ஒண்ணு என்ன பண்றீங்கன்னு சொன்னாக்கா, கரும்பு நட்டாயா, களை பறித்தாயா, கட்டு சுமந்தாயா, அல்லது 6 நாள் லோடு ஏத்துனீங்களா, அதுல கவுரு அறுத்துக்கிட்டு உழுந்துடைய செத்துங்களா, பொண்டாட்டி தாலி அறுத்தாளா, உழைப்பு எங்களுடையது, முழுவதையும் எங்களுக்கு கொடுங்கள், பொங்கலுக்கு 2 கரும்பு கொடுங்கள் என்று வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து வேளாண் உரிமை மின்சார பாதுகாப்பு அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பரமசிவம் அவர்களை. ரத்தத்தை வேர்வையாக்கி உதிரத்தை உரமாக்கி உலகிற்கே உணவு படைக்கின்ற எனதருமை உழவர் பெருமக்களின் பொற்பாதங்களை தொட்டு தீர்மானம் 33 வாசிக்கின்றேன். தமிழ்நாடு அரசு 63 வீர வருணமடைந்த பெற்ற உரிமை மின்சாரத்தை இலவச மின்சாரம் என்று வைத்துள்ள பெயரை உரிமை மின்சாரம் என்று திட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை வாசிக்கின்றோம். 34வது தீர்மானம், தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டு வரும் வேளாண் உரிமை மின்சார திட்டம் தற்போது திட்டமாக மட்டுமே உள்ளதை அதற்குரிய பாதுகாப்பு சட்டம் கொடுத்திட சட்டம் இயற்றி விவசாயிகள் உரிமையை வழங்கிட வேண்டும் என்று கேட்டு
தீர்மானத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயிகள் ஒற்றுமை, வாழ்க வளமுடன். அடுத்து வெள்ளகோவில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் பா வேலுசாமி அவர்களை அண்ணன் ஈசன் முருகசாமி ஐயா, நல்லசாமி ஐயா மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பிஏபி வெள்ளகோவில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வணக்கங்கள். இந்த பிஏபியில் காமராஜர் கர்ம வீரர் அந்த மகாராசை விட்டுட்டு போன அந்த துணை திட்டங்களில் 20 ஆண்டு காலமாக வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனமலையார் நல்லாரு எல்லா எலெக்ஷன் அந்த பரப்புரையிலும் இருக்கும். ஆனால் நடக்கலை. கண்டிப்பாக இந்த பிஏபியில் பல முக்கியமான முன்னெடுப்புகளை எங்களுடைய சங்கமும் தமிழக விவசாயிகள் சாது சங்கமும் இணைந்து முன்னெடுத்து வருகிறோம். கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள ஆனமலையார் நல்லாறு திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படும்ங்கிறதில் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேம் டு ரோட் அண்ணன் தீர்மானம் படித்தாங்க. உலகமே பூரா அங்கே போயிட்டுருக்கு. இப்போ கூட மத்திய அரசு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் வந்து அந்த டேம் டு ரோட்டை வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி நிர்வாகம் துச்சமாக நினைக்குது. கண்டிப்பாக அதையும் செயல்படுத்தி காட்டுவோம். கொங்கு மண்டலத்திலையும் சரி, தமிழகத்தில் நிறைய பகுதிகளிலும் சரி, தெருநாய்க்கள் அதிகமாக பெருகை நாங்கள் வளர்த்துற கால்நடைகள் எல்லாம் கடித்து மிகப்பெரிய இழப்பீடு, அதாவது பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டிருந்த விவசாயிகளுக்கு அதை நம்ம சங்கம் 2 சங்கங்களும் இணைந்து தொடர்ந்து போராடி இழப்பீடு பெற்று கொடுத்தோம். ஆனால் அதை வந்து முழுமையாக கடைப்பிடிக்காமல் அரசு சில டைமில் வந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு அந்த இழப்பீடு தொடர்ச்சியாக கொடுக்கறதில்ல, சந்தை மதிப்பீடு கொடுக்கறதில்ல. இது ரெண்டையுமே கொஞ்சம் கூடிய விரைவில் நீங்கள் சங்கங்கள் இணைந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போங்கிறதுல இந்த இடத்துல உறுதி கொள்கிறோம். இன்னொன்று என்னென்னா, திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் நாங்கள்லாம் காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்கு. காலை ஆட்டிக்கிட்டு தூங்கலின்னா இவன் தூக்கத்தில் இருக்காண்டா அப்படின்ட்டு மாநகராட்சியில் சேகரமாகிற குப்பை பூரா கொண்டு வந்து எங்களுடைய தோட்டத்து நிலத்தில், கிணத்துல, பக்கத்தில் உள்ள பாறைக்குழியில் எல்லாத்துலேயும் போட்டு நாசக்கேடு செஞ்சிடறாங்க. எங்கள் சங்கங்கள், அதாவது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கமும் எங்கள் சங்கம் இணைந்து அதையும் முறியடிப்போம், தொடர்ந்து போராடுவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.